வாங்க சமைக்கலாம் சாப்பிடலாம். வாங்க சமைக்கலாம் சாப்பிடலாம். ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் ஆற்றுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நீங்கள் ஆற்றுக்கிட்ட நம்ம சமைச்ச வீடியோ பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. இடம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நாங்கள் வந்து சமையலவே கவனிக்கல, அந்த இடத்த தான் கவனித்தோம், தண்ணி ஓட்டதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மறுபடியும் அதே இடத்துல தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறால் தான் செய்ய போகிறோம். வீட்டில் இருந்து சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆனால் இங்கே வந்து கொஞ்சமாக இறால் செஞ்சு அதில் சாதம் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். இறால் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னமே அக்கா வந்து நிறைய சமைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. 1/4 கிலோ இறால் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இறால் வந்து எனக்கு பிடிக்காது, மாமா சிவா மட்டும்தான் சாப்பிட போகிறாங்க. அப்புறமா இன்னொன்று என்ன பண்ணியிருக்கேன்னா வீட்டில் இருந்து பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு தேவையான கருவாடு, கொஞ்சம் கருவாடெல்லாம் வறுத்து பழைய சோறு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லையா, அதுவும் செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம 2 விதமாக செய்ய போகிறோம், 2 ரெசிபி. ஒன்று கருவாடு வறுவல், வறுவலா தொக்கான்னு தெரியல அதுக்கு பேர். கருவாடு செய்ய போகிறோம். அதுக்கப்புறமா இறால் செய்ய போகிறோம். 2மே பண்ண போகிறோம். முதல்ல நம்ம இறாலை கழுவி மசாலா தடவி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கருவாடை ரெடி பண்ண போகிறோம். முதல்ல இறால் கழுவிடலாம். ரொம்ப ஜாலியாக இருக்குது இங்கே வந்து ஆற்றுல சமைக்கிறது. வீட்டில் சமைக்கிறத விட எனக்கு இங்கே வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நாள் வந்தோம், சரி அடிக்கடி இங்கே வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்துருச்சு. அதனால எல்லாரையும் இன்றைக்கி அவசரமாக கூட்டிட்டு, முதலே சொல்லியிருந்தா எல்லாருமே ரெடி பண்ணி கிளம்பி இருப்பாங்க. நான் திடீர்னு சொல்லி அங்கே போய் மறுபடியும் சமைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி வந்தாச்சு. இப்போ நம்ம சமைக்க போகிறோம். இந்த ஆற்றுல ஓடுற தண்ணியை பார்க்குறப்பவே ரொம்ப 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 ஜாலியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ நான் தண்ணிக்குள்ளே இறங்க போகிறேன். ஆஹா, சூப்பர் சூப்பர். பாம்பு வந்து என்ன பண்ணுவேன், எப்படி ஓடுவேன்? வெறும் மணல் கூட கிடையாது, வெறும் கல்லாக இருக்குது. இதில் எப்படி நான் ஓடுவேனே தெரியல. தண்ணி பாம்பெல்லாம் இருக்கும்ல இங்கே. பிடிச்சிட்டேன் பாருங்க, இறால் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை கழுவிடுவோம். பரவாயில்ல, 2 கவரெல்லாம் நம்ம இங்கே போடாமல் ஊருக்கு எடுத்துகிட்டு போய் குப்பையில் போட்டுக்கலாம். அச்சோ, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கொஞ்சோண்டா இருக்குது. சரி பரவாயில்ல, எண்ணி பார்க்கலாமா எத்தனை இறால்னு பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இருக்குது. பாகுபாடு இல்லாமல் 2 பேருக்கு 8 8 எண்ணி கொடுக்குறேன். 8 8 சரியா? இப்போ கழுவிடலாமா? கிண்டல் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் உண்டா இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணிடாதீங்க. ரொம்ப குட்டி, நானே எதிர்பார்க்கல இவ்வளோ உண்டு இருக்கு. வீட்டில் இருந்து மசாலாலாம் டப்பாவில் போட்டு எடுத்து வந்துட்டேன். இப்போ போட்டுக்கலாம். இத்தினூண்டு இறாலுக்கு எவ்வளோ மிளகாத்தூள் போடலாம்? 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா. தேவையான உப்பு. இதை கலந்துருவோம். தண்ணியெல்லாம் இதில் ஊற்ற வேணாம். அந்த இறாலில் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதிலே வந்து நல்லா அந்த மாதிரி கலந்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளேயும் நம்ம வேறு வேலை செய்வோம். ஊற வச்சுட்டு மசால் தடவியாச்சு. இப்போ இதை வச்சிடலாம், மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஜாலியாக சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா ஷெரின் வீட்டு சாப்பாடில் வீட்டுக்குள்ளேயே சாப்பாடு, குழம்பு, பொரியல், ரசம் இப்படியே போயிட்டு இருந்தோம். சரி கொஞ்சம் சேஞ்சாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பப்போ இடையில இப்படி வந்து செஞ்சால் உங்களுக்கும் கொஞ்சம் வந்து சேனலை பார்க்குறப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். என்னை பார்க்க எல்லாருக்கும் போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. சரி இப்படி பண்ணாலாவது பார்ப்பீங்களோ அப்படின்னு தான் இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றம் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி ஆறு ஓடுனா ஜாலியாக இருக்கும்ல. அப்பப்போ வந்து ஆற்றுக்கிட்டேவும் எல்லாத்தையும் கழுவிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். துணி துவைக்க அச்சோ மறந்துட்டு வந்துட்டேனே. அஸ்பக்கோட ஃபேண்ட்டும் அந்த ட்ரௌசரும் ஒரு டிஷர்ட்டும் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து அந்த கல்லில் நல்லா தேய்ச்சிட்டு போயிருக்கலாம். மறந்துட்டு வந்துட்டேன். எடுத்தேன், அப்புறமா போகிறப்ப எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மறந்துட்டு வந்துட்டேன். சரி இன்னொரு நாளைக்கு வருவோம்ல, அப்போ எடுத்துகிட்டு வந்து துவைச்சிடலாம். வீட்டில் பெட்ஷீட்டு கம்பளி எதுனா இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து இங்கே நல்லா துவைச்சி காய போட்டு எடுத்துகிட்டு போய் காய போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது இடம். பெட்ஷீட்டில் காய போட்டால் நல்லா காஞ்சிரும். நல்ல இடம். நிறைய மீன் இருக்குது. மீனுக்கு கொஞ்சம் கருவாடு போட்டால் அது சாப்பிடும். ஐயோ மிதந்துக்கிட்டே இருக்கே.
சாப்பிடு சாப்பிடு. இந்தா 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 முடியா போ உள்ளே போ உள்ளே போ. போயிடுச்சு போயிடுச்சு. நிறைய மீன் இருக்குது, பரவாயில்ல. மீன் பிடிச்சி மீன் குழம்புக்கலாம். அந்த அங்கெல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அவங்கள்ட்ட மீன் வாங்கி கூட மீன் குழம்பு வச்சிடலாம். கருவாட்டு தலை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அந்த கழுத்தோடு சேர்த்து அந்த தலையை எடுத்து மீனுக்கு போடுறேன். மீன் வந்து என் காலை கடிச்சிக்கிட்டே அதையும் சாப்பிடுது. கருவாடியும் கழுவியாச்சு, வெங்காயம் தக்காளியும் கழுவியாச்சு. கருவாடுக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறமா கருவாடு மூணையுமே ஒன்றாவே போட்டுட்டு இப்போ நல்லா வதங்கட்டும். இந்த கருவாடு, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அதே சமயம் ரொம்ப வந்து அதாவது பொன்னிறமாக வரணும்னு சொல்லலாம், அது மாதிரியெல்லாம் வரக்கூடாது. நல்லா வதங்கி இருக்கணும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். ஆற்றுலையும் கூட மனம் அவ்வளோ அருமையாக அடிக்குது. ஏன்னா காற்றுக்கு வாடை அந்த பக்கம் இந்த பக்கம் போகுன்னு பார்த்தேன், ஸ்மெல் அடிக்காதுன்னு பார்த்தேன். இந்த காற்றையும் மீறி அப்படியே மனம் தூக்குது. யாராவது ரோட்டில் போகிறவங்க வந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா சாப்பிடுன்னு கேட்டாங்கன்னா சரி கொடுப்போம். கொஞ்சம் நிறைய ஒரு நாள் வந்து நம்ம நிறைய செய்யலாம். நிறைய செஞ்சு யாரெல்லாம் போகிறவங்க வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு போயிடுவோம். நல்லா இருக்கும்ல, நிறைய செஞ்சால் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வெளியிலலாம். அடுத்து ஒரே ஒரு தக்காளி. ஏன்னா இது கிரேவி மாதிரி இருக்க வேணாம். ஏன்னா பழைய சாந்த தண்ணி சாப்பாட்டுக்கு தானே இதை சாப்பிட போகிறோம். அதனால் அதிகமாக தக்காளி வேணாம், கம்மியாக போட்டுக்கிட்டால் போதும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துருவோம். தேவையான உப்பு, மஞ்சத்தூள் எதுவுமே நமக்கு தேவையில்லை. கருவாடு நல்லா வெந்துருச்சு, இருந்தாலும் கொஞ்சம் வேகாத மாதிரி தோணுது. அதனால் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக தெளித்து விட்ருக்கேன். இந்த தண்ணி வத்தட்டும், அப்புறமா இறக்கி வச்சிடும். கருவாடு இப்படிலாம் செய்கிறது அஸ்மாவுக்கும் அஸ்பக்குக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ் இது. கருவாடு இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப இஷ்டம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்குமே எப்போ சாப்பிட்லான்னு தான் இருக்கேன். என்னக்கா நீங்கள் எப்போ பார்த்தாலும் எப்படா சாப்பிட்லான் இருக்கேன்னு நீங்கள் ஒரு திண்ணி பண்டாரமான்னு நினைக்கக்கூடாது. ஆமாம், அப்படி தான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். கருவாடு வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இறாலுக்கு தேவையானதை ரெடி பண்ணலாம். வெங்காயம்லாம் உரிச்சிட்டோம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி எடுத்துடலாம். சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு 10 பல் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 10. எதுக்கு தெரியுமா? அட்டை பாக்ஸ் காற்றடிக்குது. அந்த காற்றை மறைக்கிறதுக்காக இப்படி சுற்றி கவர் பண்ணி. ஐயோ ஐயோ, காற்றடிக்குதா, அதனால தான் இந்த அட்டை பாக்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இஞ்சி பூண்டு தட்டினோலையே அதையும் சேர்த்துருவோம். இந்த மாதிரி போக்குவரத்துலாம் சமைக்கிறது வந்து இந்த மாதிரியெல்லாம் 1-2 தட்டி 1-2 வெட்டி போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். குட்டி தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி. தக்காளி வந்து வதங்கட்டும். இங்கே பாருங்கள், மாமா மீன் பிடிக்கிறாங்க. பிடிங்க பிடிங்க பிடிங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருக்கணும். அப்போ வந்து மீன் வந்து அதில் உட்காருமா, அப்படியே தூக்கிடணும். நீங்கனக்குள்ளே வச்சா கூட பரவாயில்ல. இங்கே வரைக்கும் எவ்வளோ மீனுங்க. இப்போ இறால் போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா மசாலாலாம் சேர்க்க தேவையில்லை. அதுலேயே நம்ம போட்டு உப்பு எல்லாமே கலந்து தானே வச்சுருக்கோம். அதனால் அப்படியே போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு வந்து முன்னாடியே போட்டிருக்கோம் இல்லையா, மசாலா கலந்து வைக்கிறப்போ அந்த உப்பே போதும். இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுருவோம். நல்லா அடுப்பை கொஞ்சம் சிம்மில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வேகட்டும். எப்படி ஒன்று எங்க நான் பார்த்துட்டு தரேன். அவ்வளோதான், சூப்பராக இறால் தொக்கு ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாடு போட்டுடலாம்.
முக்கியமான ஐட்டம். முக்கியமான ஐட்டமா இது கருவாடு. வெறும் மிளகா போகிற கருவாப்பட சொன்னால் மிளகாய் எடுத்து எனக்கு கொடுத்துருங்க. சாப்பிடுங்க. பனையும் போது எச்சி ஊறுது. எனக்கு கருவாடுன்றதுனாலயே எப்படா சாப்பிடலான்னு இருந்துருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீங்கள் வீட்டில் பண்ணுற காட்டி சூப்பராக இருக்குங்க. அப்போ வீடை காலி பண்ணிட்டு பேசாமீங்க பாலத்துக்கடியில் வந்து படுத்துக்கலாம். ஏதுக்கு தண்டமாக வாடகை கொடுத்துட்டு பேசாமல் இங்கே வந்து ஒரு டெண்டை போட்டு குடியிருந்துட்டு. நல்லா வந்துருக்கு. நல்லா வெந்துருச்சா? உப்பெல்லாம் சரியா? வாங்க சமைக்கலாம் சாப்பிட்லாம். வாங்க சமைக்கலாம் சாப்பிட்லாம். காட்டு சமையல், ஆற்று சமையல், காட்டு சமையல், ஆற்று சமையல். இதுவும் நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு. எப்போ பாரு வீட்டுக்குள்ள அடைச்சிக்கிட்டு சோறை போட்டமா குழம்பு வச்சமான்னு இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட். நான் என்ன சாப்பிட போகிறேன்னு தெரியுமா? பழைய சோறு. வெயில் நேரத்தில் இந்த மாதிரி பழைய சோறுக்கு இந்த மாதிரி கருவாடு என்ன ஒரு டேஸ்ட்டுங்க. ரொம்ப சூப்பராக செஞ்சு சூப்பராக சாப்பிட்டுட்ருக்கோம். இதே போல் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். இல்லை வீட்டுக்குள்ளே சமைங்க அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதையும் வீட்டுக்குள்ளேயே செய்கிறேன். எப்போயாவது டைம் இருக்கிறப்ப வந்து அப்படியே சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை மறக்காமல் பாருங்கள். செரின்ஸ் கிச்சனையும் மறக்காமல் பாருங்கள். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம்.